சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா. 1.5 வருஷம் ஆகுது அவர் குடும்பத்தை பார்த்து. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. சரி, பசங்க இருக்கா? ஆமா, 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. சரி. லவ் மேரேஜ் தான் எங்களுக்கு. அங்கேருந்து பெருங்குளத்தூருக்கு வந்துட்டோம். நாங்கள் பெருங்குளத்தூருக்கு வந்து வீடு சின்னதாக ஒரு வீடு கட்டின்னு வந்தோம். அதுக்கப்புறம் வேலை வந்து மறைவு நகரில் இண்டர்வெளியில் வேலை செஞ்சார். அங்கேருந்து யூனியனில் சேர்ந்து வேலை ரிசைன் பண்ணிட்டார். வேலை ரிசைன் பண்ணிவிட்டு கடன் வாங்கினார். அதுக்கு இடையில நான் வீட்டிலேருந்து அம்மா கிட்டேருந்து வீட்டுக்கு போக சொல்லி என்னை அனுப்பிச்சார் அம்மா வீட்டுக்கு. அப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு நான் போகல. நான் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததோ அதோட நான் 2வது குழந்தை நிற்க சொல்ல நான் அதுக்கப்புறம் தான் போனேன். அது இடையில நான் 1 வருஷம் வரைக்கும் அம்மா வீட்டுக்கு போகல, வீட்டில் தான் இருந்தேன். நான் இவராக அனுப்பிச்சி விட்டார் அம்மா வீட்டுக்கு போக சொல்லி. நான் வீட்டுக்கு போனேன். நான் அம்மா வீட்டுக்கு போய் காசு வேணுமா, இது மாதிரி அப்பா அவர் வந்து வேலை விட்டுட்டு இருக்கிறாரு, எனக்கு காசு வேணும் ஒரு 4000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, எதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் வந்து சரியில்லை, நான் கடன் கொடுக்க முடியாது, யாரை நம்பி நீ போனால் நான் காசு வந்து என்கிட்ட வந்து கேட்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட காலில் கையில் வந்து காசு வாங்கின்னு வந்தேன். வந்து குடும்பத்தை பார்த்தேன். மளிகை சாமான் கடன் கொடுத்தேன். 1/2 சவரம் கம்பளை எடுத்து போட்டார். அந்த கம்பளை எடுத்துமே வச்சுட்டு இவர் அரியனாக்கு போனார். போயிட்டு அதோட நான் தம்மா குழந்தை 1 வயசு குழந்தை எடுத்து போய் நான் குழந்தைய கிரீச்சில் விட்டு வேலைக்கு போயிருந்தேன். நான் ஒரு 8 மாதம் போனேன். அது வரைக்கும் அவர் அரியனால தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஹரியானால இருந்தார். கம்பெனி மூலியமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வேலை ரிசைன் பண்ணிட்டார். அவர் பண்ணிட்டு வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போல நான் கூப்பிட்டுட்டேன். என்னால் குழந்தைங்கள வச்சுன்னு ஒண்டியே இருக்க முடியல, அங்கே எங்கன்னா வேலை செய்யுதுன்னு குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். நானும் போகிறேன் வேலைக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து குழந்தை 2வது குழந்தை நின்றுச்சு. 2வது குழந்தை நின்று வேணாம், 3வது குழந்தை நின்றுச்சு. இன்னும் வேணாம் கழிச்சிட்டு அப்படின்னாரு. கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகல. நான் உடம்பு கழிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் நின்று வேலை செய்ய முடியல. அதனால் என்னால் முடியல. அவர் வேலைக்கு வந்து வேறு இடத்துக்கு ராயப்பேட்டைக்கு போயிருந்தார். ப்ரெஸ்ஸு ராயப்பேட்டையில் போயிட்டு வேலை செய்துன்னு இருந்தார். அந்த இடத்துலேருந்து ஏதோ பிரச்சனை, கம்பெனிலேருந்து சம்பளம் வந்து ஒழுங்காக கொடுக்கல வீட்டுக்கு. நான் 25ஆம் தேதி சம்பளம் கொடுத்தாருன்னா அடுத்த மாதம் 25 கழிச்சு 15 நாள் ஆகும் மேல் கொண்டு. நான் அது வரைக்கும் என்னால் குடும்பம் பண்ண முடியல, நான் எப்படி குடும்பம் பண்ணுறதுன்னு கேட்டேன். இவர் என்ன சொன்னார், எங்கன்னா கடை வாங்கிக்கோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. பக்கத்தில் வாங்கிக்கோ, இல்லை எங்கன்னா வாங்கிக்கோன்னாரு. அதனால் என்னால் ஒரு பீஸா கூட நான் கல்யாணம் ஆரம்பிந்தேன்னா எங்கள் அம்மா வீட்டில் அக்கம் பக்கம் ஒரு கடுகால கூட நான் கடை வாங்கின நாள் கிடையாது. என்னால் கடை வாங்கி நான் குடும்பம் பண்ண மாட்டேன். இன்னும் வேலைக்கு போய் ஒழுங்காக சம்பளத்தை கொடு, நான் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்னு. நான் பாதி சம்பளம் கொடுப்பாரு, பாதி சம்பளம் கொடுக்க மாட்டார். 3 நாள் 4 நாள் வேலைன்னு சொல்லிட்டு ஓட்டின்னு சொல்லிட்டு ராவும் பகலும் கம்பெனிலே வேலை செய்வார். வீட்டுக்கு வந்துட்டு கூட நடுராத்தில் வேலைக்கு போயிருக்கிறாரு. நான் சொன்னேன், நான் சம்பளத்தோட ஓட்டி காசு அதிகமாக வரும், கொஞ்சம் நீ குடும்பத்துடைய கஷ்டத்தை தெரிஞ்சு கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லையா? நீ டெய்லியும் தண்ணி அடிக்கிற, குடிக்கிற, சிகரெட்டு பிடிக்கிற, ராவும் பகலும் நிறைய குடி,
வர சொல்லலாம் நிறைய குடி குடிச்சிட்டு வருவார். அங்கேருந்து வரும்போதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியல. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காய்கறி வாங்கணும், காய்கறி கடனில். லவ் மேரேஜ்ல? ஆமாம், லவ் மேரேஜ். கடன் வாங்கின கடன்லாம் வந்து எல்லாரும் எனக்கு கேட்குறாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் மேலே கொண்டு போச்சுன்னா இந்த கடன் தரணும், அந்த கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் கேட்குறாங்க. நான் தான் கடன் வாங்குறேன். இவர் வந்து அந்த கடனை கொடுத்து நாள் தள்ளி 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 இது பண்ணுறதுனால எனக்கு வெளியே போக முடியல எங்கேயுமே. அதுக்கப்புறம் இப்படியே போயினே இருந்தது கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இவர் வேலையை ரிசைன் அங்கேயே ஏதோ பிரச்சனை வந்து கம்பெனிலேயே அடிக்கடி வேலையை ரிசைன் பண்றாரு அவரு. ஆமாம், மறுபடியும் வேலையை ரிசைன் பண்ணிட்டார் அந்த இடத்துல. நான் சொன்னேன், நான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சமாளி, வேலைக்கு போ, சம்பளம் ஒழுங்காக குடும்பத்துக்குன்னா நான் அதை வந்து நான் முழுசாக கண்டுபிடிச்சேன். சேலரி ஸ்லிப்பை வச்சு பாதி சம்பளம் தான் வீட்டுக்கு வந்தது. சேலரி ஏற்றினாங்க, ஏற்றினதையும் என்கிட்ட சொல்லலை இவர். அதில் வந்து 4000 8000 வாங்குறாருன்னா 6000 தான் வீட்டுக்கு வரும். இது 5000 சில்லரை தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஓட்டி செய்தாலும் அந்த 1000 ரூபாய் தான் வரும், 1500 ரூபாய் தான் வரும், அதுக்கு மேலே வராது. மோல் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வருவார். நல்லா தாவும் பகலும் நல்லா தண்ணி அடிப்பார். நான் இதெல்லாம் கேட்க போய் வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு இடையில இவர் அங்கேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கே போகல. நான் கடனை என்னால் கொடுக்க முடியல, என்ன அர்த்தம் இது மாதிரி வேலைக்கே போகாத எந்த வேலையும் விட்டுட்டு உக்காந்துக்கிறேன்னு கேட்டேன். அவர் அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு என்னால் சமாளிக்க முடியலன்னு சொன்னால் 30 நாள் எங்கேயோ போய் இருந்துட்டு வந்தார். வீட்டை விட்டே போயிட்டார். நான் திட்டுவேன், நான் கொஞ்சம் அசிங்கமாக திட்டுவேன். என்னால் சமாளிக்க முடியல, கடங்காரங்க வந்து என்னை பிச்சு உதறாங்க, நீ குடும்பத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் திட்டுவேன். என்னால் தாழ முடியாத திட்டுவேன். அதனால இவர் என்ன பண்ணார், என்னை வந்து மானரே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காசி வெளியே போயிட்டார். எங்கே எதனால் என்ன காரணத்தை வச்சு போனார்ன்றதே தெரியாது. ஆனால் அதான் ஒரு காரணன்ற மாதிரி எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இவர் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் வந்த பிறகு நான் அப்புறம் அப்பா அம்மாலாம் வந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேசிக்கிட்டு தீர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அதுலேருந்து மேடம் இன்ன வரைக்கும் வேலைக்கே போகல. 1.5 வருஷம் ஆகுது வேலைக்கு போய், இன்ன வரைக்கும் வேலைக்கு போகல. மனசில் வச்சுன்னே கடுன்னு அறுத்துட்டாங்க என்ன. குடும்பமே என்னால் பண்ண முடியல, என்னால் சமாளிக்க முடியல. ஒரு ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸை கட்டல. குழந்தை கை கால் வராத படுத்துங்க இருந்தது முடியாமல். ஏன்? குழந்தை உடம்பு சரியாத கேடுபாடாயிடுச்சு. நான் குழந்தை உடம்பு சரியில்லை, குழந்தைய பார்க்கணும், நீ பாப்பியா பார்க்க மாட்டியான்னு கேட்டேன். என்னால் முடியாது, நான் வேலைக்கு போகல, என்கிட்ட வருமானம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அவங்க அண்ணன்லேருந்து அவங்க அக்கா கிட்ட இருந்து பஞ்சாயத்து வச்சேன். நான் இது மாதிரி பண்ணுறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வேலைக்கு போகலன்னா ஏன் நான் இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களே உடந்த மொத்த பேரும் கூட உடந்தேன். நான் எவ்வளோ மல்லு கட்டி பார்த்தேன். ஆனால் அந்த குழந்தைங்க ஒரு நோயின்னு படுத்தா கூட இட்டுமே பார்க்கறது கிடையாது. இப்படியே பிரச்சனை போயினே இருந்தது. நான் 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து ஒரே அடியாக கடன் வாங்கி 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 குடும்பம் பண்ண ஆரம்பித்தார். அந்த பிஎஃப் பணம் வந்து பழைய கம்பெனிலேருந்து ராயப்பேட்டையில் அந்த பணம் வந்த கையோட எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த பணம் நான் கஷ்டத்தில் 3,000 நெக்லஸ் வச்சு கொடுத்தேன். நான் அந்த நெக்லஸை மூட்டு கொடுக்கறதுக்கு என் மூஞ்சில காரி துப்பி மூட்டு கொடுத்தாங்க. அண்ணனை கூட எவ்வளவு வந்தது பிஎஃப் எப்படியோ ஒரு 30,000 கிட்ட 50,000 கிட்ட வந்தது. 80,000 கிட்ட இருக்கும். ஆனால் அவ்வளோ காசு வாங்கி என்னுடைய நெக்லஸை வந்து 22,000 வச்சு கொடுத்தேன். நான் 22,000 நெக்லஸை மட்டும்தான் மூட்டு கொடுத்தாங்க. மீதி பணம் எந்த மூலிக்கு எப்படி போச்சுன்னு தெரியாது. பணம் கேட்டதுக்கு அதுக்கப்புறமா இவர் அப்போ கூட கொஞ்சம் கூட மசியல. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார். என்ன பண்ணுவார், ராவானா தண்ணி வச்சுட்டு வந்தால் கது திறந்து வச்சுக்கிட்டு எண்ணெய் திறந்து வச்சுக்கிட்டு ரோட்டுக்கும் வீட்டுக்கும் 10 இடி நடக்கிறது. ராவெல்லாம் தூங்க விட்ற போகிறது கிடையாது. லைட்டு ஒரு பக்கம் எரியும், டிவி ஒரு பக்கம் ஓடும். இவர் ரோட்டுக்கு போய் சிகரெட்டு ½ மணி நேரம் ஒரு இடம் 1 நேரம் ஒரு இடம் சிகரெட் பிடிப்பார். தண்ணி வச்சுட்டு வந்து நிமிஷத்துக்கு ஒரு இடம் நடப்பார். என்னால் வந்து படுத்து தூங்கவே முடியாது. குழந்தைங்களை தூங்குற குழந்தை எழுப்பி சண்டை வலிப்பாரு. ஏதோ மாந்திரிகம் எல்லாம் பண்ணுவாரு. பண்ணாரு. என்ன பண்ணாரு? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. நான் ஒரு வருஷத்துக்கு இடையில நடந்த கதை. நான் போய் 3 மாசம் எங்க வீட்டுல இருந்துட்டு இடையில வந்தேன். நான் வீட்டுக்கு வந்த கையோட என்ன பண்ணாங்க, திண்ணை மேல விபூதி போட்டுச்சுனாங்க. இது இல்லாம வீட்டு உள்ள சாமான் ஆள்ற சாமான் மொத்த ரத்தக்கரை, ஒரே நீச்ச நாத்தம். மொத்த சாமான் மிக்சிலேருந்து ஆள்ற அடுப்புலேருந்து எல்லா சாமான்லையும், ஒரு சொம்புலேருந்து பாத்திரத்துலேருந்து வீடு வாசல்லேருந்து ஒரே ரத்தம். நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி, இது மாதிரி ரத்தத்தை தெரிச்சு வச்சுக்கிறீங்களே நியாயமா? உன்னை மீறி யார் வராங்க? நீ தானே வீட்டில் இருக்கிற, வேற யார் இருக்கிறாங்க வீட்டில்?
இது மாதிரி பண்ணுறீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி பேசினார் இவர். அவர் மீறி அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க மேடம். நாங்கள் வந்து உள்ள இருக்கோம். எதுக்கு மந்திரம் பண்ணும் தெரியல. நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு என்னை துரத்துறாங்க, அது மட்டும் நல்லா தெரியும். அந்த இடத்துல அதாவது நான் எந்த பணமும் நகையோட வரல. லவ் மேரேஜ். யாரு துரத்துறாங்க? அவங்க அக்கா, அவங்க அண்ணன். இவருக்கே என்னை பிடிக்கல. இவருக்கே என்ன. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணும் கல்யாணம் தான். இது எல்லாம் மரியாதை பண்ணி கல்யாணம் பண்ணி. பெரிய பொண்ணா அது? சரி பொண்ணு. சின்ன பொண்ணு தம்பி பிள்ளை கொடுத்துக்கிறோம். வந்தா சில பேரும் பார்க்கும். பையனுக்கு நல்லா பண்ணலம்மா. அதை குழந்தைய வந்து இந்த மாதிரி கெடுத்து 2 குழந்தைங்களை கொடுத்து விட்டுட்டான். ஆனால் என்னைக்கு அவளை கெடுத்து விட்டானோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் தான் கஷ்டப்படுறேன். சரி இப்போ நம்ம குழந்தை வீழ்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு பங்காளிங்கள்லாம் எங்களை படிக்கவே மாட்டுறாங்க. சேர்த்து நான் அத்தையும் விட்டுட்டேன். இவர் கூட பிறந்தவங்க 3 பேர். நான் சாணிக்கு போகிறேன். அந்த நடுக்கையில் ஒரு லேடிஸ் கேட்குறேன். அசிங்கமாக கேட்டேன். எதுக்கு அவன் கேட்குறேன், இது போல் லவ் பண்ணி போச்சு அப்படின்னு. நான் போகிறேன், காதல் கேட்டுன்னு போகிறது. எனக்கு வேறு சுகர் இருக்குது. சுகர் இருக்குது. அதனால் 1 வருஷமாக விட்டுட்டான். தொலைங்கோ என்னானே கேட்கல. 2 குழந்தையும் விட்டுட்டான். அந்த 2 குழந்தை என்னான்னு எனக்கு தெரியாது. வீட்டில் என்னமோ ரத்தத்தை தெரிச்சிச்சுனாலாம், மைய தெரிச்சிச்சுனாலாம் எனக்கு தெரியாது. நான் கண்ணாலையும் பார்க்கல. அவங்க வீட்டில் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வருது. என்னம்மான்னு கேட்டேன். குழந்தை உடம்பு சரியில்லை, வீழ்ந்து போச்சு, கால் கைமா அப்படின்னு சொல்லிச்சு. பெரிய பையன். இவங்க மூத்தாரு வீடு கட்டியிருந்தார். அந்த வீடு 7 வருஷமாக மூடலை. எதிர் அவங்க பாகத்தில். அது அப்போ தான் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்க என்னமோ கோயிலாம் அறுத்து போட்டு கல்யாணம் அது அவங்க வினத்தேறதுக்கு அவங்க செய்துக்கிறாங்க. இது தலசனா இருக்க இவங்க குழந்தைய பாய்ச்சிட்டு இருக்குது. அப்புறம் அங்கேயேம்மா என்ன நேரம் தெரியல, என்ன அந்த எனக்கு கவனிக்க மாட்டான். ஏற்கனவே 6 மாதமாக கவனிக்கலை. உங்கள் வீட்டுக்காரன் விட்டான். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேயே பள்ளிக்கூடம் சேர்த்து அங்கேயே படிக்க வச்சுக்கின்னு, நான் எனக்கு சுகர் இருக்குது, நைட்டும் பகலும் என்னால் முடியல, எங்கள் வீட்டுக்கு போய் சேருமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். 1 வருஷம் நான் பாதுகாப்பாற்றி அனுப்பிச்சினேன். அந்த குழந்தை நீ எப்படி உன் மண்டாட்டி பிள்ளை வச்சு நீ எப்படி குடும்பம் பண்ணணும்? மறுபடியும் எனக்கு தெரியாது. நீ எப்படி மற்ற வீட்டுக்கு போனே அப்படியே போ, அப்படியே பார்த்துக்கோ, எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ஆம்பளை தெரியாதுன்னு போனால் அந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறது? நான் என்ன பண்ணுவேன்? நானே 18 லட்சம் கடன். அந்த பையனோட குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் பேசுறது இல்லையா? இருக்கிறாங்க, எல்லாம் கும்பலா. அதுங்க ஒரு கோப்பா பேசுதுங்க. அவங்க அப்பா ரிட்டையர் என்ன கொடுத்தான், ஏது கொடுத்துருக்குறேன். 2 லட்சம் போட்டுக்கிறேன் பேங்க்ல. 8 சவரம் இருக்குது. அதை இப்போ கொடுத்துருன்னா நீ என்ன வழிமுறையோட இருக்கிற என் பொண்ணை நீ ஆதிச்சு நீ நல்லா வச்சிரு, நான் தரேன், வாங்கிக்கோ, நான் வேணாம் இல்லை. நீ ஆதரிக்க மாட்டேன், இன்னொன்று கேட்க மாட்டேன். நடுவந்தத்தில் செம்ம குறைச்சல் கொடுத்து அடி செம்ம சண்டையாகிது. அதாம்மா அவங்க நல்லா இருக்கணும். அவன் முன்னாடி வச்சு அவன் பிள்ளைங்க வச்சு எந்த பிரச்சனை எல்லாம் வச்சு வாழ சொல்லுமா. அதான் எனக்கு முக்கியம். வேற எந்த பிரச்சனை இல்லை. என்னம்மா பிரச்சனை? அது இதுக்கு வந்து ஒரு நேரம் சாமி வர மாதிரி, பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி, இப்படி நல்லா பண்ணி அவனை நல்லா பயங்காட்டி வச்சிருச்சு. அவன் அதை நல்லா பயந்து போய் வீட்டுக்கு வரத்துக்கு பயப்படுறான். ஒரே வீட்டுக்கு போகவே மாட்டேன், பயமாக இருக்குது அப்படின்னா. ஒரு நேரம் சாமி வர மாதிரி ஆடுது, விழுந்துடுது கீழே. கொஞ்சம் நேரம் பொறுத்து எழுந்துருக்கு. நான் அப்படி பண்ணுறேன்டா, அவனை இப்படி பண்ணுறேன்டா. ரொம்ப அவனை வந்து மனசு வந்து ரொம்ப பயம். ஒரு ஜென்ஸு பயப்படுறானாக்கா பாருங்க, அந்த அளவுக்கு அது பண்ணுது. சரி, உங்கள் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து, அவங்க ரொம்ப சின்னவங்க போல இருக்குல்ல உங்கள் தம்பி உங்களை விட? ஆமாம், சின்ன. எத்தனை வயசு சின்னவர்? 10-15-20 வயசு சின்னவர். இப்போ நீங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருக்கீங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் அவங்க கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும்ல. ஒன்று நாங்கள் வந்து எல்லாமே செய்தது நாங்கள் தானுங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நாங்கள் தான் செய்தோம். அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க ஒதுங்கிட்டாங்க, எதுக்குமே வரல. நல்லது கெட்டதுக்கு அவங்க எதுக்குமே வரல. எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாம் பார்த்து நாங்கள். பிரசவம் நீங்கள் தான் பார்த்தீங்களா? எல்லாமே நாங்கள் தான். நான் பார்த்தேன். பூ முடிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து இவங்க இருந்த வீட்டுக்கும் நான் ஒரு வீட்டில் ஒரு மெஸ்ஸில் வேலை செஞ்சுருந்தேன். நான் இங்கே வேலை செஞ்சுட்டு 12 மணிக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றுறதுக்கு கிட்டத்தட்ட இவங்க இருந்த வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே ஓடுவேன். ஓடி தண்ணி ஊற்றிட்டு ஓடியாந்து திருப்பி அந்த மெஸ்ஸில் வந்து இவங்க குழந்தைக்கு. சரி தம்பி கூட்டின்னு வந்துட்டான், என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க. என்ன சும்மா பூ முடிச்சுட்டு
சேர்த்துட்டாங்க அப்படின்றாங்களே, அது கூட அவங்க செய்யலையே. அம்மா அப்பா தாங்க மேடம் செய்யணும். அந்த வேலை பூரா நாங்கள் எடுத்துக்கணும். அதாவது ரெண்டாவது ஏதோ குழந்தைக்கு வந்துட்டாங்க, ஒருத்தர் விரும்பிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எப்போலேருந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சது? என்ன இந்த சாமி வருது மேட்டர்? எப்போலேருந்து இந்த பொண்ணு இப்படி பண்றா? அது மாதிரிலாம் இல்ல அது எங்க மேடம். வீட்டுக்கு அதெல்லாம் வந்ததுல போயிங்க. அதெல்லாம் சும்மா போய் சாக்கால எங்க ஏமாத்துறாங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். எப்போலேருந்து பிரசவம் அவங்க தானே பார்த்தாங்க? அது பிரசவம் பார்த்தாங்க பார்த்துட்டு பூ அவங்க. முடிச்சது தண்ணி ஊத்த அதுக்கப்புறமா போனது வந்து இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த இடத்துல என்னை இருக்க விட்டல இவங்க. என் மேல அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். இவங்க எடுத்து வச்சு பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் அந்த கிடையாது. இடத்துக்கு அப்புறம் தான் வந்தீங்களா? ஆ. அந்த இடம் யாரு பேர்ல இருந்து? யார் அந்த இருந்தாங்க? இடம் வந்து அவர் பேர்ல இருக்கு. அந்த இடத்த வந்து இவங்க வித்து பொறுக்கணும்னு ஐடியா பண்ணி அவரை வேலைக்கு போகட்டாதான் பண்ணி இவங்க சோறு போட்டு வச்சிடறாங்க. இப்போ ஒரு பொண்டாட்டி ஆம்பளை பொண்டாட்டி என்னை சண்டை கெடுக்கணும்ன்றதுக்கோசரமே பண்ணி வச்சிடறாங்க மேடம். இவங்க வேற சோறு எதுவும் போடுறாங்க. கிடையாது. இவ்வளவு பேச இவ்வளவு நாள் 1.5 வருஷமே இவங்க தான் சோறு போட்டு உட்கார வச்சிடறாங்க மேடம். சோறு என்ன போடுறா எப்படின்னா 10 பைசா சம்பாதிச்சு கொடுக்கல. 1.5 வருஷம் அவரு கடன் வாங்கி வச்சிடறாரு. 2 குழந்தைங்களுக்கு கூட்டு அந்த இடத்துக்கோசரமே இவங்க வச்சுக்கிறாங்க. அந்த பட்டா பத்திரம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. எடுத்து போய் வச்சிட்டாரு. அவங்களுக்குலாம் சொத்து தான் இப்போ குறிப்பா. கிடையாது. ஆமா சொத்து தான். நாங்க விட்டுருங்க. பத்திரிக்கை அடிச்சு நாங்க பண்ணோம். பொண்ணு போயிடுச்சு, இவங்க தான் செய்யணும். அந்த பத்திரிக்கை தான் காட்டு. அதெல்லாம் முடிஞ்சது. இல்லம்மா. இப்ப சொல்லுங்க. இப்போ சொல்றது என்ன சொல்லணும், அவன் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போற இடம் பூரா அசிங்கப்படுத்துறது. ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது, கம்பெனி தெரிஞ்சு அங்கே போயிடுறது. கிடையாது எவ்வளோ மேடம். எப்போ வராரு, போய் எப்போ போய் போறாரு, எதுவுமே எவ்வளவு கிடையாது மேடம். மாசம் எல்லாமே 20,000 எடுத்து வச்சு கொடுத்துறாங்க. பேசுறாங்க மேடம். எத்தனை கம்பெனி 20,000 அதெல்லாம் எதுவுமே மாசம் கிடையாது. 20,000 மாசம் கொடுத்தாதான் கம்பெனி பூரா போய் குடும்பம் பண்ண பார்க்கணும். முடியும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் உங்க குடும்பம் இருக்கு, உங்க வேலை இருக்கு. அவங்கள குடும்பம் பாத்துக்க சொல்லுங்க. நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க. நாங்க யாரும் அவங்க தான் ஒன்றாவே இல்லை. பார்த்துக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்க தான் சோறு இல்ல, போட்டு தம்பி உங்க கூட தான் இருக்காரா? இவங்க தான். இவங்க தான் வீடு சாப்பாடு தனி, வீடு வேலை தனியா செய்யணும். வைக்கிறாங்க. என் அவங்க தான் பா- தனியா என் புள்ள இருக்காங்க. பாரு, மனசு வரலையா? தம்பி என் பையன் அப்படி குழந்தை இல்லை மாதிரி. இல்லை, அப்படி இல்லை. அவன் நாங்க பேசுறதே ஏங்க கிடையாது. அவங்க குடும்பம் அவங்கவுங்க தனித்தனியா நான் அவங்ககிட்ட இருக்காங்க. பேசுறதே கிடையாது. இருக்குன்னாரு. அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க தனித்தனியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன இருக்குது, அவங்கள வந்து பிடிச்சி வச்சு அவங்க குடும்பம் போறதே ஒரு 4 நான் என்ன பொருள். சொல்றேன், சாப்பாடு கட்டி உங்க வீட்டுக்கு தம்பிக்கு எடுத்துட்டு வரணும். வீட்டை தான் தம்பி- வைக்கிறாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? தம்பிக்கு நீங்க கண்டிக்கணும். நீங்க சொல்லணும், நீ உன் பொண்டாட்டியோட குடும்பமா வாழு, எங்கள்கிட்ட வந்து இருக்காதே சொல்லுங்க. நான் பேசவே கூடாது மேடம் யாரும். தம்பிக்கு நான் வந்த ரோடு வாசலுக்கு வந்தேன்னா இவங்க எப்படி தெரியுமா, பையனை விட்டு போய் பாடுறா, யாரு கூட பேசுறாரு, அத்தை கூட பேசுறாரு. அதெல்லாம் என் கிடையாது பையன் மேடம். வந்து சொல்லுவான். எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நீங்க எதுவுமே அக்கம் பக்கம் வந்து கிடையாது. எடுத்து வச்சு விசாரிச்சு பேசுறாங்க. சொல்லிட்டேங்க நீங்க விசாரிங்க. யாருமே அவங்க எந்தெந்த வரக்கூடாது. கம்பெனில போய் எப்படி எப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க. அவங்க நெஞ்சில ஏத்த அவங்க புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு நாங்க என்னவோ வரதே இல்லை சேட்டும். மேடம். மத்தவங்கள பத்தி இழுக்க கூடாதுல்ல. நீங்க உங்களை இழுக்கவும் கூட, அவங்கள எல்லாம் இழுக்க கூடாது. நான் இழுக்கல மேடம். இழுக்கிறாங்களே நான் அதெல்லாம் எதுவுமே மேடம். பாருங்க. பாரு. இவங்க என்ன எங்க வீடு எங்க அசிங்க இருக்கு அசிங்கமா மேடம்? பேசுவாங்க நான் மேடம். 2 பஸ் இத பாருங்கம்மா, இவங்க தான் நீங்க பேசுவாங்க. நீங்க உங்க குடும்பத்தோட பேசாம அஞ்சு இருங்க. மணிக்கா வந்தாளா நகையோட வீட்டுக்கு வந்தாளான்னு போனா 2 கேட்பாங்க. பஸ் அவங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு சர்ச்சே சம்மந்தமே கிடையாது. அப்ப எதுக்கு அவங்க என்னவோ பண்றாங்க, கம்பெனில போய் விசாரிக்கிறாங்க, சாமி ஆடுறாங்க, எதுவோ பண்ணட்டும், நீங்க விட்டுடுங்க. இப்ப நீங்க யாரும் ஆதரவு அவங்களை இழுத்து கொடுக்காதீங்க. அவங்க பிடிச்சு யாரும் நிறுத்தாங்க. பிடிச்சே வைக்கல, அவங்க விட்டாச்சு. ஏதோ பையன் சாப்பாடு ஒரு மேடம் பேக்ல பை எடுத்து மாட்டிட்டு பண்ணிட்டோம். போவாங்க மேடம். மாத்துக்கட்டுல தான் மாட்டி போடுவாங்க அவருக்கு சாப்பாடு. என் கண்ணால பாத்துருப்பேன். சத்தியம் பண்ணி சொல்லுமா? 2 இல்லன்னு பஸ் போகணும். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் மேடம். வீட்டுல இல்ல. என் குடும்பத்தை கெடுத்து அவர் வேலைக்கு போகட்டாத பண்றது இவங்க தான் மூல காரணமா. 1.5 வருஷம் ஆகுது இன்ன வரைக்கும். பாத்தீங்களா, நாங்க சாப்பாடு கல்யாணம் பேக் பாருமா. பண்ணி பேச்சு ஒரு சேர்த்து குடும்பம்னா நாங்க அக்கா வச்சு- தங்க தம்பி எல்லாரும் வேணும். வேண்டான்னு சொல்லிட்டியானா அப்புறம் நல்லது கெட்டதுக்கு ஒண்ணு யாரும் இருக்க நான் மாட்டாங்க. வானான்னு சொல்லு மேடம். வந்தா சொன்னா இருக்கணும் மேடம். எதுனா ஆகும்னு சொல்லிட்டு போறாங்க. நான் ஒரு நகை தந்தாளா பணம் தந்தாளா அவ எப்படி அந்த இடத்துல அவங்க உட்காரலாம்? கூட இருந்தா அவ எப்படி அந்த வீட்டுல இருக்கலாம்? இல்லையே. அவளை துரத்துறா, அவளை பிரிச்சு விடுறா, அது சரிப்பட்டு வராதுடா. இப்படியே சொல்லிட்டு நீ சத்தியம் வந்து பண்ணா, நான் பேசுறதுன்னா என்ன சத்தியம் அர்த்தம் மேடம்? அது பண்ணுறேன். ஒரு குடும்பத்தை கலைக்கிறதுன்னு அது மேடம். அது பேச்சு வந்து சேர்த்து விட்டா ஏன்பா வேலைக்கு போல ஒரு பிள்ளைங்க வச்சு 2 பிள்ளைங்க வச்சு வச்சுன்னு குடும்பம் ஒழுங்கா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீ ஏத்தி விட்டு போனா என்ன அர்த்தம்? தண்ணி அடிக்கிற தம்பியும் தெரியும், சுத்தரம் தெரியும், ஒழுங்கா வீட்டுக்கு வரத்துன்னு தெரியும். எங்க டச்சே இல்ல எல்லாம் மேடம். தெரிஞ்சு நாங்க அவனை கண்டிக்கிறது கூட டச்சே நீங்க கிடையாது. குழந்தை பாருன்னா என்ன அர்த்தம் இது மேடம்? பாருங்கம்மா, ஒரு கேரண்டி மட்டும் எனக்கு கொடுங்க. சொல்லுங்க. நீங்க தேவையில்லாம அவங்க மேடம் எங்க தம்பியோ வீட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே தம்பிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. எங்களுக்கு அது அவங்களே எல்லாம் நல்லா சொல்லிடுறாங்க இருக்கணும்னு தான் மேடம். நாங்க நினைக்கிறோம். என்னங்க? மேடம் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். இருக்கிறது நாங்க. முதல்ல அவங்க அவங்க குடும்பம் தனியா இருக்கும்போது அப்புறம் என்ன சப்போர்ட் இருக்குது? எங்களுக்கு ஜாயிண்டா கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்? எதுவும் நல்லது நீங்க சொல்றது கூட இன்டர்ஃபியர் இல்ல. பண்ண மாட்டீங்க. நல்லது கரு சொல்றது கூட இல்ல. வீட எதுவுமே இல்லையா? நான் வாசல்ல எப்போ வந்தா வந்து சரிப்பட்டு வரல அவங்க பல்லு- விட்டுட்டோம் நாங்க. இவங்களே வந்துடுறாங்க மேடம். என்னை வந்து கேட்டுறாங்க மேடம். அவன் பொறுக்கி, அவன் புறம்போக்கு, அவன் வேலைக்கு போக மாட்டான். நீங்க வேலையை பார்த்துன்னு போ, உங்க வீட்டுக்கு போ. மேடம் ஒரு வயசானவங்க பண்ணாங்க பாடி மேடம். போடி மரியாதை அசிங்கமா இல்லாத பேசுறது.
ஏன் மேடம் ஒரு தம்பிக்கு ஒரு நல்லது சொல்ல அப்போ முடியல, ஒரு கெட்டது பொண்ணு சொல்ல பக்கத்துல முடியல, இருந்தா ஒரு சும்மா இருக்குமா? வாழ வைக்க முடியல, நானு பிரிச்சு விடுறதுக்கு நினைக்கிறீங்க. அப்ப எப்படி மேடம் நான் பேசுறது? எப்படி மேடம் நம்ம நான் பேசவே பேசுறது விட மரியாதை கொடுத்து? அதான் நம்ம என்ன சொல்றேன், நல்ல எல்லாத்துக்கும் குடும்பமா ஏத்தி விடுறாங்க இருக்கணும். மேடம். வர சொல்ல போக சொல்லலாம், டீ கடையில நின்று ஏத்துறது சொல்லி கொடுத்து உட்கார இருந்தேன். எனக்கு எதனா ஒண்ணு இதேதான் சொல்றது வேலை. மேடம். அந்த நினைப்பு அப்படிதான். ஏதாவது ஒண்ணு நான் கண்ணால பாத்துரு மேடம். எல்லாம் இவங்க எல்லாம் கூட்டணி மொத்த பேரும் இவங்களுக்கு வேற வேலையே இல்லையாம்மா? உன்னை பிரிச்சு விடுறது தான் அவங்களுக்கு ஆமா வேலையா? மேடம், அந்த இடத்துக்கோசரமே இவங்க பண்ணாங்க மேடம். என்ன அவங்களுக்கு எல்லாம் இடம் இல்லையா? அவங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க ஆனா சாயங்காலம் ஆனா அவங்க வந்துருவாங்க கரெக்டா டெய்லி. மேடம் பகல் ஒரு வீட்டில் சமைக்கிறேன், வந்துருவாங்க. நைட் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். இப்போ எடுத்துன்னு வரல ஐடென்டி கார்டு, எத்தனை கார்டு, எனக்கு வயசு 60. என் வீட்டு கஷ்டம், என் பிள்ளைங்க கஷ்டம், என் பிள்ளைங்க கல்யாணம் வச்சேன், பொண்ணுங்களை கல்யாணம் வச்சேன். எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க சரி கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்ப விஷயம் வெளியே எடுத்து போக மாட்டோம். அடி உதப்பட்டு எப்படியோ என் பொண்ணுங்க 4 கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேர் சாவு எடுத்து போட்டேன். இன்றைக்கி வந்து நான் நைட்டு ஒரு வேலை இதில் பெருங்கல்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், பகல் ஒரு வீட்டில் போய் சமைக்கிறேன். எனக்கு அதை விட வேலையை இவங்க வீட்டு கதையை பேச வேலையா மேடம்? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் மேடம் இப்ப நாங்க எங்களுக்குள்ள வீட்டுக்காரங்க 1000 ஃபோன் இருக்குது நம்பர் மேடம். கொடுக்குறேன், பேசுங்க. இரு அவங்க பேச்ச முடியும். எங்களுக்குள்ள 1000 இருக்குது. அதை நான் பேசுறத எனக்கு வரதுக்கே நேரம் இல்லை. இன்னைக்கு அண்ணன் கிட்ட, வேலை அக்கா சொல்லிட்டு கிட்ட, வந்துருக்கேன். ஃப்ரெண்டு கிட்ட எத்துமே நான் பேசுறேன்னா அசிங்கமே பேசுறேன்னா அதை அப்படியே எத்துமே காட்டுறது. இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட காட்டி அவரு என்ன கேட்டாரு, உனக்கு அவங்க வீட்டுக்காரன் வேலைக்கு போல குடும்பத்தை பார்க்கல, உனக்கு எங்கிருந்து வருது பணம், நீ எப்படி அதை வந்து குடும்பத்தை போட்டு பாக்குற அப்படின்னு என்ன சந்தேகத்துல அவரை கிண்டி விட்டு அவர் வந்து என்ன கேட்டாரு மேடம். சரி, அவர் வரட்டும், கொஞ்சம் பொறுங்க. கேட்டாரு. அவர் உள்ள வராரு, யாரும் பேசாதீங்க. என்னங்க பிரச்சனை? லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜ் தான். 2 வருஷம் தான் நல்லா இருந்தோம், உண்மைதான். பிரச்சனைன்னு பார்க்கும்போது மெயின் பிரச்சனை பார்த்தா பணம் தான். பணம் கம்மியாக இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தைரியமாக, அதாவது அதிகமாக இருக்குது. கை 10 ரூபா எடுத்துன்னு வந்தால் அவங்க 15 ரூபாய்க்கு செலவு பண்ணுற மாதிரி. நீங்க எவ்வளவு சம்பாதிக்க? 10 ரூபாய் வராது. இருமா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்க? ஆரம்பத்தில் 6000. வீட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அப்படி நானே எடுத்துன்னு வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து போட்டுறது. அவங்க நீங்க தண்ணி அடிக்க மாட்டீங்களா? அடிப்பாங்க. எவ்வளவு செலவு பண்ணுங்க? அது அதாவது ஃப்ரெண்டுங்க மூலயமா சாப்பிட்றது தான் எனக்கு. நான் என் சொந்த பணத்துலேருந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டேன், கொஞ்சம் செலவு எடுத்துப்பேன், அவ்வளோதான். அப்போ உங்க மனைவி ரொம்ப மோசமானவங்களா? ரொம்ப மோசமானவங்கன்னா நல்லவங்க தான், ஆனால் வாயில் வர வார்த்தைங்க ரொம்ப மோசம். ஆபாசமான பிரச்சனையா? மென்டல் டார்ச்சருங்க, தூங்க முடியாது. ஏன்? என் வீட்டுக்கு நான் போகிறதுக்கு பயப்படுவேங்க. ஏன்? என் வீட்டுக்கு நான் போகிறதுக்கு பயப்படுவேன். ஏன்? அந்தளவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணினே இருப்பாங்க. அதாவது சந்தேகப்படுற மாதிரி, நீ இப்படி போனியா, அப்படி போனியா, நீ வேலைக்கு தான் போனியா இல்லையா, அப்படிலாம் கேட்குற விதமே ஒரு மாதிரியா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அதிகம் பேச வருவாரு மேடம். என்ன சொல்லுவாரு, மணி 1 ஆயிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. நைட்ல 1 மணிக்கு வரைக்கும் நான் 2 குழந்தைங்க வச்சு ஒண்டியாவே இருப்பேன். நான் சொல்லுவேன், ஒரு குழந்தை ஜுரம் அடிக்குது, உடம்பு சரியில்லை, நான் இன்னத்துக்கு ஃபோன் பண்ணேன், இன்ன வரைக்கும் வரல. ஒரு குழந்தைக்கு ஃபோன், நீ வந்து ராயப்பேட்டில் வேலை செய்கிற, மணி 10 மணிக்கெலாம் வந்துடலாம். ஏன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், வரல. குழந்தை கொதிக்குது அழுவுது ஒரு பக்கம். நான் வருன்னு ரோட்டில் நின்று பார்க்குறேன், வரல. ஃபோன் பண்ணி நீ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில். அந்நாத்தி 12 நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் போகிறேன் மேடம். போய் எங்கள் பெரிய பையனை நான் போய் பார்க்குறேன். நான் பார்க்கறதுக்காட்டி நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற, எப்படி வந்தப்போ அது மாதிரிலாம் பண்ணிடுறாரு. என் வீட்டுக்கும் 2 மினிட்ஸ் தான், வழி வந்து ஒரே ரோடு தான், ஒரே வழிதான். இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அதுதான் அவங்க சாமி ஆடுவாங்க. அதெல்லாம் இல்ல மேடம். எத்தனை வாட்டி ஆடுவாங்க மேடம்? அது என்னமோ ஆடுவாங்க, அடிக்கடி விழுந்துருவாங்க, மயக்கடிச்சு விழுந்துருவாங்க, ஏன்னுவாங்க. என் வீட்டுல ஒரு 50-60 எலுமிச்சம்பழம் இப்பதான் நான் வீடு, இவர் வந்து என்ன அடிச்சுட்டு போனாரு. நீங்க தான் ரத்தம் எல்லாம் போட்டிருந்தீங்க சொல்றாங்க. ஒரு சாமாம்பழத்தை வச்சிருந்த மேடம், பெத்தப்புள்ள சாட்சி மேடம். 2 குழந்தைங்க வந்திருக்கு, அந்த குழந்தைங்க அது மாதிரி வேலையை நான் செய்ய மாட்டேன். எனக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் வர நம்பிக்கை கிடையாது மேடம். உடம்பு புண்ணி போய் வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பின்னால ஃபேமிலி அவ்வளோ எல்லாம் கௌரவமான ஃபேமிலி. இதுல வந்து நாங்க வந்து உடம்பு வச்சுக்கணும் உட்காந்து, ஏன்னா வேணும்ட்டு எல்லாம் நான் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல நீ பப்ளிக் எல்லாம். ஆமா, ஒரு விஷயமா, உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ வேலை பண்றீங்க, இப்போ நம்ம பேசுறது எதுக்கு? ஒருத்தருக்கு மேல அழுக்க வாரத்தை தூக்கி
வீசறதுக்கு இல்ல, ஆமா. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பேசுறோமா? அத பத்தி உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அவ்வளவு அக்கறையோட நம்மளும் பேசுறோம். மேடம் இருக்கணும் தான் நாங்க எல்லாம் சேர்த்து வச்சோம். நம்ம வந்து குடும்பமானம் அது இது எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். சேர்த்து வச்சுக்கிறது தான் நாங்க சேர்த்து வச்சோம். 2 பசங்க இருக்குல்ல உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம இப்ப என்ன எதுக்கு பேசுறோம்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, இனிமே அவங்க நல்லா இருப்பாங்களா, அத பத்தி மட்டும் யோசிப்போம். அதை யோசிச்சு தான் இன்னைக்கு உட்காந்துருக்கோம். அத பத்தி மட்டும் யோசிப்போம், வேற எதையும் யோசிக்க வேண்டாம். அவங்க சண்டை போட்டதுனால உங்க குடும்பமான எல்லாம் எதுவுமே ஆக போறது இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இது எப்படி இனிமே வாழ போறீங்க, எப்படி இதை சால்வ் பண்ண போறீங்க? குறை சொல்றது என்று 2 பசங்க இருக்கு, 13 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டீங்க. 13 வருஷமா வேலைக்கு அனுப்பலங்க, வீட்டுல தான் உட்கார வச்சு சாப்பாடு 8 மாசம் வேலைக்கு போன மேடம். குழந்தை மேடம் நீச்சல விட்டு கடைசியா இப்பதான் கடன் வாங்கி வச்சுட்டு போனார் மேடம். அந்த கடனை நான் தான் வச்சேன் மேடம். இவங்க பிள்ளை பெரிய பிள்ளை இவர் முன் ஜாமீன் நின்று 2500 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. அந்த பொம்பளை என்ன அசிங்கமா வந்து கேட்டுது மேடம். எல்லாத்தையும் ஊர்ல வரங்களும் முன்ன போய் நிக்கிறாரு மேடம். அதுக்கெல்லாம் நான் வெளியில போயிட்டு வேலை செஞ்சாருல, அதுல இருந்து நான் மணி ஆர்டர் அனுப்பி அதுல இருந்து அவங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு கொடுத்த இதுல இருந்து கொடுத்துருக்காங்க மேடம். நான் பக்கத்துல கடன் வாங்கிட்டேனால கொடுக்க முடியல. மாத்தா விட்டு இருந்து பணத்தை வாங்கி வந்து அப்பப்போ 4000 ரூபாய் அப்பப்போ குழந்தைக்கு ஒரே ஒரு குண்டு உங்க குழந்தை தான் அது. வேணாம் உங்க குழந்தை தான். எனக்கு ஒண்ணு கொடி பிடிக்க போறதில்ல, உனக்கு தான் பிடிக்க போகுது கொடி, உனக்கு தான் தூக்க போகுது கோழிச்சுட்டி. அந்த குழந்தைக்கு போட்டு கண்ணால பார்க்க விட்டா 4000 ரூபாய் விட்டு வாங்கி வந்தான். உன் புழுறேன் நான் உடம்பு பூரா போய். நீங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சீங்க? இப்ப பிரிஞ்சதுக்கு காரணம் இப்ப இவரு தாங்க. ஏன்? எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என் குடும்பத்துக்கு நான் காசு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து ஏன் கடன் வாங்கி வைக்கிறாரு மேடம். எதுக்கு அடிச்சா? அவரே அதான் செல்போன்ல டேப் இருக்குனாரு மேடம். 11 மணிக்கு வந்து அடிச்சுட்டு போனாரு. ரத்தம் இங்க கண்ணு தாண்டை குத்திட்டாரு. அந்த செல்போன்ல டேப் இருக்குன்னு சொல்லிட்டு செல்ல புடுங்க போனேன். இந்த கண்ணை தாண்டை குத்தி ரத்தமா கொட்டிச்சு. அதனால வலி தாழ முடியாதோ, கண் வலி தாழ முடியாதோ அப்பாவுக்கு போன் அடிச்சேன். அந்த குழந்தைங்களாச்சும் நீயாச்சும் ஒழுங்கா இருக்கிறியா அப்படின்னு அப்பா கேட்டாரு. வீட்டை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிறியே நியாயமா? வீட்டை சுத்தி கடன்காரங்களே என்னை பிச்சு உதறாங்க. இவங்களே வந்து என்னை கேள்வி கேட்டுறாங்க, என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கல அப்படின்னு அசிங்கசியமா கேட்டுக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி வச்சிருக்காரு மேடம். மேடம் உனக்கு ஏது காசு? ஏன் கடன் வாங்குறேன்னு கேக்குறேன் நானு. வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். ஒரே நிமிஷம் மேடம். சம்பளம் கம்மி, இங்க அதிக இது. நான் ஒண்டி கஷ்டப்படுறேன், கடன் வாங்கி தான் அப்படி இப்படி செஞ்சிருக்கேன். சொந்த வீடு கட்டிருக்கேன், போர் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து காசு, என்னோட காசு. அந்த வீட்டை கட்டி 1 ரூபாய் கடன் ஆச்சானாங்க. எக்ஸ்போர்ட்ல போய் 3 மாசத்துக்கு குழந்தை, அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் வெளியே போங்களேன். அவங்க குடும்ப கதை அவங்க பேசட்டும். உங்களுக்கு 2 பசங்க இருக்குல்ல? அதாவது நான் வந்து பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிற கம்பெனிலலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி பழகணும், எப்படி வேலை செஞ்சுருக்கேன். என்ன வேலை செஞ்சீங்க நீங்க? பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேடம். ஹவுஸ் ஓனர் இவங்க அம்மா வயசே இருப்பாங்க. அவங்களாண்ட அதாவது நீங்கள் லேடியாக இருக்கீங்கன்றதுனால நான் அது அசிங்கம் எப்படி பேசுறதுன்னே தெரியல. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சந்தேகப்படுற மாதிரியும் அதிகமான ஆபாச வார்த்தைகளும் பேசி என்னை வாய் அடைக்க விட்டுருவாங்க. 3 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. சொல்றது கேளுங்க, ரெக்கார்டு இருக்குங்க மேடம். மேடம் ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் மேடம். இவர் பண்றது வந்து நான் என்ன சொல்றது தெரியல, எனக்கு அசிங்கமாகுது. அது மாதிரி வேலை பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் நான் அவரை கேட்டது காரணமே. காரணம் என்னன்னா, தண்ணி அடிச்சுட்டு வந்து என்ன பசங்க பக்கத்துல இருக்கும், என்ன போய் சொல்லறதுக்கும் நீ பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ சந்தேகப்படுறிய அவரை? இல்ல மேடம், இதே வார்த்தை தான் சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இன்னும் அதிகமா வெறுப்புணர்ச்சி. நான் ரொம்ப நொந்து போயிட்டு தான் கடைசி ஒரு 11ல் நான் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன். நான் பூனாவுக்கு போனேன். எதுக்கு? அங்கேயே இதே மாதிரி மிஷின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு வேலை செஞ்சுட்டு பிஜே பண்டாரி கம்பெனி வெறும் ஸ்கூல் புக் நோட் புக்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணலான்ட்டு அங்கே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ண அதுங்கிட்ட இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வர வச்சு
அதுக்கப்புறம் சரி 30 நாள் வந்து வெளியே ஒரு- போயிருந்துட்டாரு அதான் மேடம். ஒரு 28 நாள் 18 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வர வச்ச பிறகு போலீஸ் மூலிமா வர வச்ச பிறகு நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை இல்லை. ஒரு வருஷமாக நான் கடன் வாங்கி நான் குடும்பம் நடத்தின்னு இருக்கும்போது இவர் வந்து அடிச்சிட்டு போகிறாரு. காரணம் என்னன்னா வேலைக்கு இடையில இருங்க, வேலைக்கு போகலன்றதுக்கு அவர் என்ன வேலைக்கு போகலன்ட்டுன்னு அவர் அடிச்சிடலாமா? தப்பு இல்லை. இது வந்து பொது வழியில் 5 அடி பொது வழி எனக்கு வந்து உட்காந்து இருக்கு இல்லையா, இப்போ உட்காந்துட்டு போனார் எங்கள் அண்ணன், அவருக்கும் எனக்கும் பொது வழியில் 5 அடி பொது வழி இருக்குது. அதில் 2 அடி செப்டி டேங்க்கு வளர்த்தி விட்டுருக்காரு. 3 அடி எனக்கு 3 அடி 2 அடி. பிடிச்சிட்டாங்க. போற வழி சரி வீடு மேடம், வாசல் சரி 3 அடியே கொடுங்க. அவர் என்ன சொன்னார், அடுத்து நீ 2.5 அடி நீ வளர்த்திக்கோ, வளர்த்தினாலும் வளர்த்திக்கோ, இல்லைன்னா இல்லை விட்டுரு. அதுக்கு செப்டி டேங்க்கு மறைகிற மாதிரி நம்ம பாதையை அந்த பாதை அந்த அளவுக்கு இருக்குது, எடுத்துக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாதைப்பட்ட செப்டிக் டேங்க் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த 5 அடி வழியில் 2 வீலரில் பார்க்கிங் பண்ணிக்கலாம், போகலாம் வரலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீ அது மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லி நாங்கள் பேசி பண்ணிட்டோம். இது பேசவே எப்படி கட்டலாம் அப்படின்னு. இவருக்கு என்ன ஆச்சுன்னா, என் சொத்து திரும்ப எங்கள் அண்ணனுக்கு எழுதி கொடுத்துட்டா மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நைட்டோட நைட்டு 11:30 மணிக்கு வந்து அடிச்சுட்டு அவரு போயிட்டார். ஃபீல் பண்ணல. அதுதான் நீ உண்மை. அடிச்சதுனால தான் அவர் ஓடி வந்தாரு. இவரும் இவரோட தம்பியும் வந்து என்ன அடிச்சதுனால தான் ரத்தம் இங்க கொட்டுது மேடம். வீட்டு வாசல்ல அண்ணாண்ட. செப்டிக் டேங்க். வீட்டு வாசல் நேரம் செப்டிக் டேங்க் கரண்ட் வயரிங் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டு போரும் போட்டு வாசல் வச்சிருக்காங்க மேடம். 5 அடி இடம் வழியில. அமைப்பு அது மாதிரி தான். நீங்க இடத்த பாத்தீங்கன்னாலோ இல்லை இப்போ ஸ்கெட்ச் பொதுவா 4 எடுத்துருக்கேன், பேருக்கு மேடம் அந்த இடம். ஸ்கெட்ச் எடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது இது தெரியும். எல்லாமே ரெக்கார்ட் பூர்வமாக நான் எதுக்கு ரிசைன் பண்ணேன், இப்போ சம்பளம் வரல கம்பெனியில், உண்மை இல்லையான்றது கேட்டது தெரியும். என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை மேடம், குழந்தைங்களுக்கு பார்க்கணும், இவங்க வேலைக்கு மேடம் போகணும், ஒரே ஒரு சம்பாதிக்கணும், எனக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்கணும். குழந்தைங்க எனக்கு முக்கியம்தான், பொண்டாட்டி முக்கியம்தான். பொண்டாட்டி என்ன டைப்பில் இருக்காங்கன்னே தெரில. 3 வாட்டி எனக்கு சூசைடு அட்டம் பண்ணதுனால அவங்களாம் அதிகமாக நான் பேசுறதுக்கும் அதுதான் பயப்படுறதா மேடம் நான் இருக்குது. இப்ப சொன்ன அவங்க வந்தது. வந்து என்னை பொறிக்கின்னு சொன்னால் நான் திருப்பி பேசுறதுக்கு கூட எனக்கு வார்த்தைகள் எனக்கு தெரியும், ஆனால் பேச முடியல. காரணம்னா அதனால மன உளைச்சல் தப்பு நான் ஆல்ரெடி மன இவர் உளைச்சல் வந்து ஆயிட்டேன் தப்பு நான். பண்றதுனால வாயை திறக்க புரியுதுங்களா? மாட்டார் மேடம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நிறைய தப்பு பண்ணிருக்கிறாரு மேடம். அதனால வாயை திறக்க மாட்டாரு. கூட எவ்வளவு பேசினாலும் வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா அதை சொன்னேனே, அந்த சூசைட்னு பண்ணது காரணமே நான் சொன்னேனே ஒரு வார்த்தை, அது அவர் பண்ணதுனால அவர் அந்த நேரத்துல அவர் சொல்லுவார் ஒரே வார்த்தை, உன்னை எனக்கு பிடிக்கல எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சிட்டு தள்ளுவார். ஒரு வாட்டி அதனால நான் அந்த சூசைட் சரி மேடம், ஒரு வாட்டி பண்ணது அந்த காரணமே இன்னும் அதான் 2 வாட்டி மேடம். சொசைட்டிக்கு ஏதாவது அது காரணம் மாதிரி சொல்றாங்களா பண்ணாங்க கேட்டேன். மேடம். அது அந்த மத்த 2 வாட்டிக்கு 10-12 வருஷமா அந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த வேலை தான் அங்க நடக்குது மேடம். இந்த வீட்டுல எத்தனையோ ட்ரிப்பு கணக்கே கிடையாது அவர் பண்ணது. தண்ணி அடிச்சு போட்டு அவ்வளவு அமகலம் பண்ணுவார். ஒரு 2 குழந்தைங்க பக்கத்துல இருக்குதுன்னு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படியே நிர்வாணமா படுப்பாரு. துணி எல்லாம் இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சு போட்டு துணி இல்லாத பண்ணேன். குழந்தை சின்ன பையன் எழுந்து பார்த்துட்டு அப்படியே அலறி வச்சு திட்டுச்சு. ஒரு ரீசனே கிடையாது மேடம். ஒரே ரூம் தான் மேடம், வசதி இல்லை, ஒரே ரூம் தான் படுத்துட்டு இருக்கோம். அப்படியே இவங்க சொல்றதெல்லாம் தப்பு. ஒரு துணி எல்லாம் டீசெண்டாக தான் நடந்துப்பேன். கீழே ஊந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஊந்து கிடக்கிறதோ இல்லை ரோட்ல போயிட்டு என் குழந்தைங்களோ இல்லை என் பொண்டாட்டியோ அந்த கருத்து தெரிஞ்ச பசங்க எல்லாமே தெரியும் மேடம். நான் போய் சொன்னா கூட அந்த குழந்தைங்க போய் சொல்லாது மேடம். அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். உனக்கு அவரோட வாழணுமா? வாழணும்னு நினைக்கிறேன் மேடம். குழந்தைங்க மேடம், எனக்கு என் குழந்தைங்க படி அழகணும். குழந்தைங்க என் மனசு குழந்தைய பார்க்கணும். நஞ்சா இருக்கு. எனக்கு ரொம்ப 1.5 கஷ்டமா வருஷம் குழந்தைங்க எதிர்க்க என்னென்ன பேசுங்க கிடையாது. எனக்கு ஒவ்வொன்றும் அப்படியே இவர் இந்த தப்பு செத்து பண்ணதுனாலதான் செத்துற மாதிரியே இருக்கும் எனக்கு. அந்த ஒரு குழந்தை ஏன்டா டைபாய்டு இது? ஜுரம் வந்தது மேடம். கடைசியில இப்போ ஏன்டா கட்டிக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அவங்களோட சந்தோஷமா வாழணும்னா அவ என்ன பண்ணும்? அவ சொல்லிட்டா உங்களோட சந்தோஷமா வாழணும்னா நீங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு இருங்க ஒரே ஒரு நிமிஷம். வேலைன்னு நினைப்பேன். ஆல்ரெடி ப்ரெஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், அங்கே ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ அதே கம்பெனி வந்து இப்போ கிண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போது இன்னும் கொஞ்ச நாளில் ஜனவரியில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜனவரியிலேருந்து நான் போவேன். அது பேசியாச்சு. ஜனவரியிலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரிக்கு நான் போயிடுவேன். அது வரை என்ன பண்ணுவீங்க சாப்பாட்டுக்கு? அது வரைக்கும் இப்போ என்னால் எதனா கிடைச்சா உண்டு, இல்லைனா இல்லை. நான் எங்கன்னா கூலி வேலைக்கு போனேன், எதனா கிடைச்சா உண்டு, இல்லைனா இல்லை. அப்ப எப்படி அப்படி எப்படி பொறுப்பு? அப்படி பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லை மேடம், பொறுப்பு இல்லை. 20,000 வச்சிருக்கிறேன் மேடம். அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு 20,000 நெக்லஸ் வச்சிருக்கிறேன். 6 மாசம் இழுத்துன்னு போனாங்க இல்லையா மேடம், அடிச்சுட்டு இழுத்துன்னு போனாங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டோம்.
ஏன் நீங்க எடுத்துட்டு கல்யாணம் பண்ணுவீங்க, லவ் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, இல்ல இல்ல குழந்தை பெற்றுப்பீங்க, அவங்க பாத்துக்கணுமா? அப்புறம் அவங்க என் வீட்டு விஷயத்துலயே அந்த தலையிடணும் சொல்லுங்க. அவங்க எப்படி தலையிடலாம்? அவங்க பொண்ணு உங்க வீட்டு இல்ல, அவங்க பொண்ணுக்கு அவங்க பிரச்சனை பொண்ணுக்கு பிரச்சனைக்கு இல்ல, அந்த இடத்துக்கு பிரச்சனைக்காக ஓடிட்டாங்க. நான் இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப அந்த இடத்துக்கு எழுதி கொடுத்துருச்சு, கம்முன்னு போயிடுவாங்க. வேலைக்கே போக கூடாதுன்னு முடிவு எடுத்து இருக்கிறாங்க மேடம். எல்லாமே உடம்பு ஃபுல்லா போய் மேடம். 8000 வாங்கினாலும் 10,000 வாங்கினாலும் அந்த மென்டல் டார்ச்சர் இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு அந்த மென்டல் டார்ச்சர் குறையுமா? கதை திறந்து முடியுமா சொல்லுங்க. வச்சிருக்காங்க கூட மேடம், நேத்து கூட மேடம் கதவு ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குது வீட்டுல, நம்ம கது ரோட்டுக்கார விடாச்சு கது திறந்து வைக்கிறீமே கிடையாது மேடம். ஏற்கனவே ஒருத்தன் உள்ள பூந்து வந்துட்டு போனா மேடம். ஆனா நமக்கு திருடன்னு கத்தி கண்ணுல டார்ச் லைட் அடிச்சு போனா மேடம். நான் சொல்லியும் அப்பயும் அந்த வீட்டை கது திறந்து வச்சுட்டு தான் மேடம் படுக்கிறாரு. இருக்கிறது ஒரே ரூம், ஒரு பாத்ரூம் இல்ல மேடம். 5 அடி வெயில குளிச்ச மேடம். நானு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்கல மேடம். எனக்கு மானம் போய் மரியாதை போய் அவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன் மேடம். ஒரு பாத்ரூம் கூட கட்டி தரல, அது தரல, இது தரல. கூட இல்ல என்ன நிம்மதி இருக்கவே விட மாட்டேன்றியா? அப்புறம் நான் உனக்காக என்ன செய்யறது? உனக்கு என்ன பண்றது? நிம்மதியா இருக்க விட முடியல. அவங்க இப்ப பேசுறது எப்படி பேசுறாங்க, இந்த அளவுக்கு பேசியிருந்தா கூட பரவாயில்லைங்களா? அவங்க என்ன பேசுவாங்கன்றது அக்கம் பக்கத்துல வந்து கேட்டு பாருங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், வேலைக்கு போங்க. ஓகே மேடம், குடும்பத்தை பாருங்க. ஓகே. நீங்க எனக்கு கொஞ்சம் எனக்கு பொறுப்பா என்ன நடந்து சொல்லுவீங்க? அவங்க இப்ப மென்டல் டார்ச்சர் ஏற்படுத்திட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன? நீங்க தான் சொல்லணும். அவங்க சைடுல இருந்து என்ன ப்ராப்ளம்? அதுதான் மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அசிங்கமா பிரிச்சு விட வேண்டாம், அப்புறம் அது குறைச்சு விடுங்கன்ற. அது பேசுங்க. நீங்க நீங்க என்கிட்ட பேசாதீங்க. இல்ல மேடம், உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா குறை இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. உங்களாண்டு கேட்டிருக்காங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா அப்பதான் அவங்க மனைவிங்க 13 வருஷம் வாழ்ந்த மனைவி. நான் சொல்லி தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் இத்தனை வருஷம் மென்டல் டார்ச்சர்னா என்ன பண்றாங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா. அசிங்கமா பேசுறாங்க. எதுக்கு அசிங்கமா பேசுறாங்க? வாயில வந்ததெல்லாம் பேசுறாங்க, சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறதன் பேசிக்லயே அசிங்கமா பேசுறாங்க. குழந்தைங்களை வச்சுன்னு பேசுறாங்க. ஆம்பளை குழந்தைங்களை வச்சுன்னு என்னென்ன பேசுறாங்கன்ட்டு அந்த செல்போன்ல இறக்கியிருக்கேன், அதை ஒன்னும் கேட்டு பாருங்க. உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். ஒழுங்கா நடந்தா நான் ஏன் மேடம் ஒழுங்கா நடந்தா இல்ல படுகிறது அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா சொல்றாங்க மேடம். வந்து சாப்பாடு அந்த தட்டுல அப்படி காயம் மேடம். கையில இருந்து அந்த தட்டுல இருந்து சோறு அப்படி காயம் மேடம். ஒரு படுகிற பசங்க, ஒரு வளர்ற பசங்க அவ்வளவு அசிங்கப்படுத்த உள்ளே சிகரெட் அந்த பசங்க இதுலயே பிடிப்பாரு மேடம். எவ்வளவு சொல்லி பாத்துட்டு இதெல்லாம் போய் தண்ணி எடுப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, வெளியே தானே அவங்க குழந்தைங்க என்ன பொய் சொல்றாரு மேடம், பொய் சொல்றாரு மேடம். உடம்புல போய் மேடம். நீங்களே சொல்லுங்க. வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். கெட்ட வார்த்தையில பேசுறது பேச மாட்டேன் மேடம், நான் பேச மாட்டேன். கொஞ்சம் வாய அடக்க. சரி மேடம், நான் பேச மாட்டேன் மேடம். அவரு வந்து டைமோட வீட்டுக்கு வரணும் மேடம். ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, வீட்டு போய் பாக்கணும் மேடம். நான் தான் இட்டு நாளையில ஒரு குழந்தை பெரிய பையனுக்கு உங்களுக்கு பொறுமை இல்ல. எத்தனை வேலை ரிசைன் பண்ணிட்டீங்க நீங்க? ரிசைன் பண்ணது எல்லாமே கம்பெனிக்கு. ஏன் ரிசைன் பண்றீங்க? இப்படி போட்டு கொடுக்குது மேடம் கம்பெனில. ஒருத்தர் வாய் இருமா, பேசாம இரு. ஏன் ரிசைன் பண்ணறதுக்கு காரணம் வந்து சம்பளமே சரியில்லை. குடும்பத்தை பார்க்கணும் நினைக்கணும்ல. அது கரெக்ட் மேடம், சம்பளம் எனக்கு சரியா வரணும் இல்லையா? இதெல்லாம் சும்மா ஒரு இடத்துல சம்பளம் வராம இருக்கலாம், அடுத்த இடத்துல இப்படி பிரச்சனை. நீங்க பொறுப்பா நடந்துக்கிறது இல்ல, குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறது இல்ல. முதல்ல பொறுப்பா நடந்துங்க. கல்யாணம் பண்ணறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணறது, குழந்தை பெத்துக்கிறது, அப்புறம் இப்படி அழ விடுறது. இது மாதிரிதான் அழுது குட்டிச்சவர் ஆயிடும். கொஞ்சம் நிறுத்துமா நீ. அழ ஆரம்பிச்சாலே எனக்கு சத்தம் போட்டு பேசினாலே எனக்கு பிடிக்காது மேடம். வீட்லயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. என்னுடைய பேச்சும் அவங்களுடைய பேச்சும் கேட்டாலே உங்களுக்கு புரியும். குடும்பம் நல்லா என்ன பேசிருக்காங்கன்றது அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு 2 நிமிஷம் ஒண்ணா அதை கேட்டு பாருங்க. உங்களை நம்பி வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு அம்மா முக்கியமா, அவங்க அப்பா முக்கியமா? சொல்லுங்க. அவங்க 2 பேரும் முக்கியங்க. 2 பேரும் முக்கியங்க. யார் அதிகம் முக்கியம் சொல்லுங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி இல்ல அப்பா அம்மா எல்லாம் தூக்கி போட முடியாது. அது அப்பா அம்மா தூக்கி போடுன்னு சொல்லல மேடம். தேவையில்லாத பேச்சே வேண்டாங்க. சேர்ந்து வாழறதுக்கு அவ தப்பா பேச மாட்டா, சந்தேகப்பட மாட்டா.
உங்களை நான் அவமானப்படுத்த மாட்டா மன்னிப்பு பசங்கள்ட்ட கேட்டேன் முன்னாடி. மேடம். நான் ஒரு நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? நீங்க பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்கீங்க, அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு டென்ஷன். நீங்க பொறுப்பா இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு டென்ஷனே இருக்காது அவளுக்கு. பிச்சல் பிடுங்கல்னாலதான் அவ கத்துறா. அவங்களுக்கு டென்ஷன் நான் கொடுக்கறதே இல்லை, அவங்களே நீங்க எடுத்துக்கிறாங்க. டென்ஷன் கொடுக்கலன்னா அவ ஏன் கத்த போறா? அவங்களே நீங்க எடுத்துக்கிறாங்க. சந்தோஷமா வச்சிட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க டென்ஷன், அவங்களே நீங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப சொன்னீங்க நான் என்ன 5 அடி வீதியில வாசல்ல செப்டிக் டேங்க்னு. செப்டிக் டேங்க் 5 அடி வழியில இல்ல மேடம், பொது வழி மேடம். அது நீட்டா இருக்கு. அது பொது வழியில யாராவது 70 செப்டிக் அடியில டேங்க் கட்டுவாங்களா? பொது வழியில அது அந்த இடத்தோட அமைப்பு அது மாதிரி இருக்கு. நீங்க அங்க வந்து அந்த ஸ்கெட்ச் பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த விஷயம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அவங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கணும். அவளுக்கு அக்கறை இருக்கிறதுனால அவ கத்தி இருக்கா. அண்ணன் தம்பி மேல அக்கா தங்கச்சி மேல எல்லாம் பாசம் இருக்க வேண்டியதுதான். ஆனா குடும்பத்தை பத்தி பசங்களை பத்தி யோசிக்கணும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம நல்லா வாழ்ந்தாதான் பசங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கத்துப்பாங்க. அவங்க மென்டல் ஸ்டேட்டும் நல்லா இருக்கும். இப்படியே டிஸ்டர்ப்டா இருந்தா பசங்க எப்படி நல்லா வளரும்? பசங்க கஷ்டம்தான் இப்போ. ஆ. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு அவங்களுடைய போக்கு சரியா இல்லை, அவ்வளவுதான். அது கெட்டு போச்சு. நான் இப்படி எதுவும் பண்றதுக்கு கெட்டு இல்ல. போச்சு கெட்டு போச்சு போச்சுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த அளவுக்கு அவங்க நீங்களும் training- அதுக்கு பொறுப்பு. training கொடுத்துட்டு நீங்களும் இருக்காங்க. அப்படிதாங்க. நீங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க. ஒரு நாளைக்கு சப்போர்ட் காலையில பண்ணுங்க. போனா 11 மணிக்கு வர வேண்டியதா இருக்கு வேலைக்கு போனா. அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சும்மா வேலைக்கு சந்தேகப்படுறது. இங்க போனா அங்க போனேன் போன் 2 எடுத்தா பேரும் ட்ரெயின்ல சேர்ந்து ஒழுங்கா போனா குடும்பம் பண்ண போறீங்களா இல்லையா? நான் கேக்குறேன் மேடம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. சரி மேடம். அவர் மனச நோவடிக்கிற மாதிரி நடந்துக்காது. சரி மேடம். தேவையில்லாத வார்த்தைகள் பேசாத. பேச மாட்டேன் மேடம். அவரு இப்படி பிடுங்கிட்டே இருந்தா ஓடி போயிடலான்னு தான் இருக்கும். இல்ல மேடம், நான் எதுவும் செய்ய மாட்டேன் மேடம். அவர் குடும்பத்தை அவர் ஒழுங்கா இத பாரு, போட்டா போதும் இத மேடம். பாரு. பிள்ளைங்களை பார்த்து குடும்பம்னா விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். வருஷத்துக்கு 3 பஞ்சாயத்து மேடம். சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணாத, புரியுதா? அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்றேன், கொஞ்சம் அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுங்க. கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல மேடம். குடுக்கலன்னா ஏங்க அப்படி அழறா? அழறதுக்கு அவங்களுக்கு தாங்க தெரியும். வேலைக்கு போகாதது அவளுக்கு பெரிய கஷ்டம் தாங்க. அப்படி இல்லைங்க, வேலைக்கு போகும்போது கொடுத்த டார்ச்சர்ல எனக்கு பெரிய சும்மா டார்ச்சர். டார்ச்சர் சொல்லிட்டு சும்மா சொல்லல மேடம், உண்மை. அவங்க நீங்க வந்து அக்கம் பக்கத்துல கேட்டீங்கன்னா தெரியும் மேடம். அப்ப பிரிச்சு விடலாமா? பிரிச்சு விடாதீங்க. அது என்னன்றது கொஞ்சம் நீங்க அங்க எடுத்து சொல்லுங்க. அது எப்படி பண்ணணும், அதுக்கு எதனா நீ சொல்லுங்க. மாத்திப்பியாமா உன் குணத்தை? நான் மாத்திக்கிறேன் மேடம். நீங்க மாத்திக்கிறீங்களா? மாத்திக்கிறேன் மேடம். நான் வந்து எதுவான தவறான நோக்கத்திலயோ தவறான எண்ணத்திலயோ நான் இல்லையே மேடம். நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பம் நடத்தணும், அதுதான். அவ்வளவுதானே. பண்றீங்களா? காசு கொடுக்குறேன், குடும்பம் நடத்தினே இரு. பண்ணுவீங்களா? அவ்வளவுதான். பண்ணுவீங்களா? பண்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? சரி மேடம். கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பாருங்க மேடம். சரி, கிளம்புங்க 2 பேரும். சரி. நிறைய வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு அவரு. அது அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறது. அந்த பொண்ணும் ரொம்ப பொசசிவா இருக்கா. அவளும் தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்துருக்கா. 13 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு கூட 2 பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்களால ஒத்து போய் வாழவே முடியல. நிறைய ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. இது அவங்க வாழ்க்கையும் பசங்க வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கும். இதுக்கு நடுவுல வந்து கூட்டு குடும்பம், அக்கம் பக்கத்துல எல்லாம் சொந்தம் பந்தம், அவங்க தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்கள தப்பா பேசியிருக்காங்க. அதனால பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அப்பாக்கு அம்மாக்கும் பொண்ணோட வாழ்க்கை பெருசு. அவ அழுதுட்டா அவங்களுக்கு கோவம் வந்துடும் நேச்சுரலி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துட்டா மற்றவங்க முடிஞ்சா அதை சேர்த்து வைக்க பார்க்கணும், இல்லையா ஒதுங்கிக்கணும். அது இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. உங்க வாழ்க்கையில அதுதான் நடந்திருக்கு. ஒரு லிமிட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வருது, தப்பு தப்பா பேசுறது, அக்காவா அண்ணனா அப்பாவா அம்மாவை எல்லாம் உள்ள இழுக்கிறது, அவங்க பண்ண நல்லதெல்லாம் மறக்கிறது. அதான் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.